ஏன்னா இந்த ரீல்ஸுடைய முகம் தான் அடிப்படை. ஆனா எந்த விதமான இன்டென்ஷனுமே இல்லாம உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாம சும்மா ரோட்ல போறவன கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா, அந்த மனநிலை நம்ம பைத்தியக்கார மனநிலைன்னு சொல்றதா? இல்ல ஆணவ மனநிலைன்னு சொல்றதா? நம்ம அந்த மனநிலைக்கு ஒரு டெஃபினிஷனே சொல்ல முடியலையே. அப்ப இது போல நபர்கள் நீங்க கண்காணிங்க. அத நீங்க ஒழுங்குபடுத்துங்க. ஒரு ஒரு காவல்துறை ஒரு ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா லோக்கல்ல, ஒரு லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சுத்துவட்டத்துல எல்லா கிராமங்களும் தெரியும். இந்தந்த கிராமங்கள்ல ரோந்துக்கு போவாங்க. டெஃபினட்டா எல்லா காவல்துறையும் ரோந்துக்கு போறாங்க. நீ ரோந்துல போறப்ப 12 மணி, 1 மணிக்கு ஒருத்தன் அங்க நின்னு மோள அடிச்சுன்னு இருக்கான், பாட்டு பாடின்னு இருக்கான், அங்க நின்னு எல்லா வண்டியும் மறியல் பண்ணிட்டு இருக்கான்னா, உன் கண்ணுக்கு வருதுன்னா நீ கூப்பிட்டு கண்டி. அடுத்த கட்டமா பண்ண ரிமாண்ட் பண்ணு நீ. அதுக்கான பவர் உன்கிட்ட இருக்கு. நீ முளையிலே கிள்ளி விடாம இப்ப நீங்க பண்றது அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? ஸோ அரசு தான் இத ஒழுங்குபடுத்தணும். நீங்க பெற்றோர்கள் கிட்ட, ஆசிரியர்கிட்ட குறைந்தபட்சமா தான் எதிர்பார்க்க முடியும். யார் அதுக்கான அதிகாரம் இருக்கு? இப்போ ஒரு டீச்சர் ஒருத்தன கூப்பிட்டு அடிச்சு முட்டி போட வச்சு ஜெயில்ல உட்கார வைக்க முடியுமா? இல்லையே. நீங்க நெனச்சா பண்ணலாம். அடங்காதவனை அடக்குவது போலீஸுடைய வேலை. ஆனா இங்க அப்படியே தலைகீழா மாறி போயிருக்குது. எல்லாம் நடந்து முடிச்சுட்ட உடனே அவன கூப்பிட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல.